வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் நமக்கு வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஆடு எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கு. இந்த ஆடு கூட எது பிடிச்சிருக்குன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி பிடிச்சிருக்கு. அதுக்காண்டி தான் இந்த நம்ம விளையாட போய் சூஸ் பண்ணி பிடிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 கெடா 2 குறால். இந்த 2 சண்டை ஓட்டுட்டு பார்த்தீங்களா, இது 2ம் இது கெடா. இந்த இது குறால், இது ஒன்று. அப்படியே பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா குறால். இந்த குறால் எங்கே பிடிச்சிங்கன்னா நம்ம கல்லுப்பட்டியில் பிடிச்சது. இந்த குறால் விலை பார்த்திங்கன்னா 8500 பிடிச்சது. இந்த குறால் கொஞ்சம் சாதுவாக இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும், நம்ம சேட்டை ஆரம்பிச்சிடும். அந்த புதுசத்தில் இந்த குறால் தான் அமைதியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சேட்டை பயங்கரமாக பண்ணுது. இங்கே கூரையை பூரா தின்றுச்சு. இது நம்ம கொட்டகத்தில் உள்ள சாமி படங்கள். இது சுந்தர மகாலிங்கம், இது விநாயகர், இவர் திருப்பதி. நம்ம கொட்டகத்தில் உள்ள எல்லாமே தொழில் செய்கிறவங்க அவங்க இதில் சாமி படைப்பாங்க. அது மாதிரி நம்ம கொட்டகத்தில் சாமி படம் வச்சுருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா இந்த 3 ஒன்று சேர்ந்து, இந்த 3 குட்டியை ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா, இந்த குட்டியை நம்ம முட்டிக்கிட்டே இருக்குது. போக சரியாயிடும். என்னை பார்த்தாலும் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம காலையில் பார்த்திங்கன்னா இற வச்சாச்சு ஆட்டுகளுக்கு. என்னென்னா அரிசியை நல்லா குலைவாக காய்ச்சி அதில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா மினரல் மிக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக்கு 3 மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த கொஞ்சம் குலைவாக, ரொம்ப அரிசியாக இல்லாமல் குலைவாக நம்ம காய்ச்சி குடிச்சிருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருக்கு. இது சரியாக சாப்பிட மாட்டேங்குது. புதுக்குட்டினால பார்த்திங்கன்னா அந்த குட்டி சரியாக சாப்பிட மாட்டேங்குது. இது நல்லா சாப்பிட்டு நல்லா இதாக இருக்குது. நல்லா பார்க்க லட்சணமாக இருக்குது. இது கொஞ்சம் வேறு எடுக்காமல் செய்யாமல் இப்படி கொஞ்சம் சோர்வாக இருக்குது. இன்னும் பிடிச்சி ஒரு நாள் 2 நாள் இருக்குது. 2 நாள் நினைக்கிறேன். நல்லா இதுவும் சாப்பிட்டுச்சுன்னா நல்லா இதாக இருக்கும். செட் ஆகணும். இந்த இது இன்னும் அந்த குட்டிக்கு இந்த இடம் இன்னும் செட் ஆகலை. செட் ஆகிடுச்சுன்னா இதுவும் சேட்டை ஒன்று ஆரம்பிச்சிடும். ஆனால் கிடா குட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். சேட்டை இந்த 2 குட்டியும் முட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஆடுக்கு தேவையான தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை வச்சாச்சு. கொட்டையில் ஊரா இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. சாயந்தரம் தான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வேலை இருக்கனால நம்ம வீடியோ எடுக்காண்டி கூட்டத்துக்கு வந்திருக்கேன். அப்போ சாயந்தரம் இப்போ மதியம் பார்த்திங்கன்னா அகத்தி கூட கட்டுவேன். வெட்டிட்டு அப்புறம் ஒரு 5 மணி அப்போ என்ன செய்யணும்னா, இந்த குட்டத்தை பூரா க்ளீன் பண்ணோம். இந்த இதை பார்த்திங்கன்னா இது மேலே எல்லா ஆடுமே ஏறி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தீவன தொட்டியை வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. அப்படி இதை எப்படி போட்டுருக்குன்னு பாருங்கள். இப்படி போட்டிருக்கு. சண்டை ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சண்டை ஓட ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஓட்டு செஞ்சுக்கிட்டு அப்புறம் முட்டிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு கிடக்கும். நமக்கு அடுத்த மாதம் முடிய ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். வச்செல்லாம் பார்த்துக்கணும். சண்டையாக பாருங்கள். சண்டை ஓடாமல் இருந்தால் சரி. இந்த ஆடு மட்டும் தனியாக சேர்க்க மாட்டுக்கு. இந்த ஆடு மட்டும் கரெக்டு தனியாக இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுது செய்யுது. இதே நம்ம குட்டத்துக்கு இது கருப்பாடு, இது வெள்ளாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.